சொரக்காய் இருந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சொரக்காவை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா சிம்லேயே சொரக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த லிக்யூடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காய் வெந்ததுக்கு பிறகு தான் நாம் இந்த லிக்யூடை சேர்க்கணும். நம்ம எப்பயுமே வேர்க்கடலை, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அதுதான் நம்ம வறுத்து போட்டு செஞ்சுருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சொரக்காய் நல்லா திக்காயிருச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.